இதுதான் இன்னைக்கு நாங்கள் எல்லாரும் வெளியிட்டிருக்கிறோம். இது ஒரு முக்கியமான ஆவணம். இந்த ஆவணம் மூலமாக சென்னையில் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களில் நீர் பிரச்சனை மட்டுமல்ல, வாழ்வாதாரங்களும் எப்படி பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை பற்றிய ஒரு காம்ப்ரிஹென்சிவ் டாக்குமெண்ட். அதாவது எல்லாமே, தண்ணி பிரச்சனையாக இருக்கட்டும், இல்லை வாழ்வாதார பிரச்சனையாக இருக்கட்டும், இல்லை சுகாதார பிரச்சனையாக இருக்கட்டும், அதை பற்றியெல்லாம் ஒரு முழுமையான ஒரு ஆவணத்தை இன்று அவங்க புத்தக வடிவமாக வெளியிட்டிருக்கார். இது எதுக்காகனா, இது மக்களுக்கான பயன்பெறும் ஒரு ஆவணமாக மட்டும் இல்லை, மக்களை பற்றிய ஒரு ஆவணம் தான் இது. நம்ம சென்னையை சுற்றி நமக்கு நிறைய நீர்நிலைகள் இருக்கின்றன. அதாவது அடையாறு இருக்கிறது, கூவம் ஆறு இருக்கிறது, கொற்றலை ஆறு இருக்கிறது, செம்பரம்பாக்கம் ஏரி இருக்கிறது, புழல் இருக்கிறது, பூண்டி ஏரி இருக்கிறது, சோழாவரம் ஏரி இருக்கிறது, பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் இருக்கிறது, அப்புறம் மனிதர்களால் உருவாக்கப்பட்ட பக்கிங்ஹாம் கால்வாய் இருக்கிறது. இத்தனை இருந்தும் ஏன் தண்ணீர் பிரச்சனை இருக்கிறது என்பதுதான் மிகப்பெரிய கேள்வி. இதைவிட அதிகமாக நமக்கு தமிழ்நாட்டில் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டு மழை அளவை விட சென்னைக்கு அதிகமான மழை பெய்கிறது. இருந்தாலும் நம்மால் ஒரு சொட்டு தண்ணீரை கூட சேமிக்க முடியவில்லை. அதையெல்லாம் கடலுக்கு வீணாக செல்கின்றது. நமக்கு தேவை தமிழ்நாட்டுடைய, அதாவது சென்னையுடைய தண்ணீர் தேவை பார்த்திங்கன்னா ஒரு 15 டிஎம்சிட்டிலிருந்து 17 டிஎம்சி, 11 டிஎம்சி நம்மிடமே இருக்கிறது. இருந்தாலும் தண்ணீர் பிரச்சனை பூதாகாரமாக வெடித்திருக்கிறது. இதுக்கு தண்ணீர் பிரச்சனை இருந்ததுன்னா வெறும் குடிக்கிறதுக்கு மட்டும் இல்லை, எத்தனையோ வாழ்வாதாரங்கள் பாதிக்கப்படுகின்றன என்பதை பற்றியெல்லாம் இந்த ஆவணத்தில் பதிவு செய்திருக்கிறார்கள். தண்ணீர் இல்லைன்னா, இப்போ கிராமத்தில் தண்ணீர் இல்லாததுனால தான் இங்கே வந்திருக்காங்க. அர்பனைசேஷன் நம்ம பெருமையாக சொல்லிக்கிறோம், ஆனால் அது அர்பனைசேஷனே கிடையாது, காலநிலை அகதிகள் தான் சொல்லணும். ஏன்னா கிராமத்தில் தண்ணீர் இல்லாமல் வாழ முடியாமல் அவங்களாம் சென்னைக்கு வந்திருக்கிறாங்கன்றது தான் அர்த்தம். பாதி பேர், நிறைய எல்லாரும் சொல்ல மாட்டேன். அப்படி இருக்கும்பொழுது தண்ணீர் பிரச்சனை எப்படி நம்ம தீர்க்கிறது என்பதை பற்றி எல்லாம் இந்த ஆவணங்களில் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நம்ம ஒரு ஆதாரமாகவோ, ஒரு கைடன்ஸாகவோ, ஒரு வழிகாட்டியாக எடுத்துக்கொண்டு நிறைய பிளான் செய்யும் பொழுதோ, இல்லை நிறைய விஷயங்களை நாம் தயார் செய்யும் போது இதெல்லாம் மனதில் வைத்து கொண்டு, எங்கே வீடு கட்டுவது, எங்கே பார்க் கட்டுவது, எங்கே பில்டிங் கட்டுவது என்பதை பற்றியோ, இல்லை எந்த இடத்துல தெருக்களை போடணும், எந்த இடத்துல மரங்களை நடணும், எந்த இடத்துல பூங்காக்களை அமைக்கணும் என்பதை பற்றியெல்லாம் விரிவாக ஒரு ஆராய்ச்சி செய்து இதெல்லாம் இந்த ஆவணங்கள்லாம் வழிகாட்டியாக அமைந்திருக்கின்றது. இதெல்லாம் நாம் செய்தாலே சென்னைக்கு ஒரு மிகப்பெரிய தீர்வு ஏற்படும். ஏன்னா இவ்வளோ நல்ல தண்ணீர் ஆதாரம் இருந்தும் நாம் தண்ணீர் பிரச்சனையிலாகவும் அந்த வெள்ளத்தாலையும் வறட்சியாலையும் பாதிக்கப்படுகிறோம் என்றால் அதற்கு நம்மளுடைய பிளானிங், நம்மளுடைய நாம் செய்யக்கூடிய அந்த திட்டங்கள் கொஞ்சம் இன்னும் சரியாக அமைய வேண்டும் என்பதை பற்றிய இந்த ஆவணம் தான். இதையெல்லாம் நம்ம மனதில் வைத்துக்கொண்டு அனைவரும் ஒன்று சேர்ந்து செய்ய வேண்டும். அரசாங்கம் மட்டுமல்ல, என்ஜிஓக்கள் மட்டுமல்ல, தனியார் குடியிருப்புகளாக இருந்தாலும் சரி, தனி மனிதர்களாக இருந்தாலும் சரி, எல்லாருமே ஒன்றாக இணைந்து ஒற்றுமையாக செயல்பட வேண்டும் என்பதை பற்றி தான் இன்றைய நிகழ்ச்சி நடந்தது. நன்றி.